நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பரபரப்புடன் துவங்கியது. பப்பு என்று வலதுசாரிகளால் நக்கலாக சொல்லப்பட்ட ராகுல், நான் பப்பு இல்லடா, என் மூலமாதாண்டா உங்களுக்கு இருக்கு ஆப்பு என ஆக்ரோஷமாக முழங்கியிருக்கிறார். என்ன நடந்தது நாடாளுமன்ற அவையில்? தலித் விரோத பாஜக என்னும் அடைமொழியை இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் அழுத்தமாக கடந்த தேர்தல் பரப்புரையில் குற்றச்சாட்டாக முன்வைத்தனர். அதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அவையில் அரங்கேறி இருக்கிறது நிர்மலா சீதாராமனின் ஆணவச் சிரிப்பு. நாடு முழுவதும் பரவி இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாய் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மக்களின் பிரதிநிதித்துவத்திற்கு கர்ஜிக்க தொடங்கி இருக்கிறார் ராகுல் காந்தி. கோடிக்கணக்கான தலித் மக்களின் உரிமையை காற்றில் பறக்கவிட்ட பாஜகவின் ஒன்றிய நிதியமைச்சர் கேலி செய்யும் வகையில் சிரித்து தலித் மக்களை புறக்கணித்தது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சங் பரிவார் கூட்டத்தின் குரலாய் ஆணவத்தின் உச்சமாய் நிர்மலாவின் சிரிப்பு உள்ளது. வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேன், அதனால் அதன் விலை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று பேசிய நிர்மலாவின் ஆணவம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. मैं इतना लहसुन प्याज नहीं खाती हूं जी, so don't worry. मैं ऐसे परिवार से आती हूं जहां अनियन प्याज का मतलब नहीं रखते हैं. உயர்குடியில் பிறந்தோம் என்ற ஆணவத்திற்கு பெயர் போனவர் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள். நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகையில், பட்ஜெட் தயாரிக்கும் குழுவில் ஒரு பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட என எவரும் இல்லை என்று கேள்வி எழுப்புகையில் அவையில் இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவத்தோடு வெளிப்படுத்திய உடல் மொழி, ஆணவச் சிரிப்பு அனைவரையும் அருவருக்க செய்தது. பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும் போதே ஆணவத்தை வெளிப்படுத்தி மக்களால் வெறுக்கப்பட்டவர் நிர்மலா சீதாராமன். பிறப்பின் மூலம் உயர்ந்த பொறுப்பை அவர் தொடர்ந்து பெற்று வருவதால் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பிரதிநிதித்துவம் குறித்து கேள்வி எழுப்பும் போதெல்லாம் எள்ளி நகையாடி அருவருப்பையே வெளிப்படுத்துகிறார். மக்களை சந்திக்காமல் தான் கொண்ட சமூகம் மூலமாக எந்தவித போட்டியுமின்றி, தகுதியுமின்றி சொகுசாக பதவிக்கு வந்த இவருக்கு எளிய மக்களின் வலி வேதனைகள் பெரிதாக தெரியாது. மக்கள் துயரத்தை இவ்வாறு உடல்மொழி கொண்டு அலட்சியப்படுத்துவது இவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் எந்த ஒரு சமரசமும் இன்றி ராகுல் காந்தி தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்.